சரி, பாருங்க அன்றைக்கு இந்த ஈர்ப்பு புலத்தின் அடுத்த ஒரு பகுதிக்கு வருவோம். ஹெடிங் கொண்டு போடுங்க, ஈர்ப்பு அழுத்தம் என்ற ஒரு ஹெடிங் போடுங்க. ஈர்ப்பு அழுத்தம் பிராக்கெட்டுக்குள்ள வி என்ற குறியீட்டை கொடுங்க. ஈர்ப்பு அழுத்தம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்று சொல்றது ஈர்ப்பு அழுத்தம். சரி, நீங்க இதுல வரைவிலக்கணம் என்ன மாதிரி கண்டதை முதல்ல சொல்றேன்னு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் போக போக தான் இதை பெரிய ஆழமா விளங்கும். இப்போதைக்கு ஆரம்ப வரைவிலக்கணங்களை விளங்கிக் கொள்வோம். இப்போ என்னண்டா, இது ஈர்ப்பு புலம் என்று வையுங்கோ. ஈர்ப்பு புலம்ண்டா ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய ஒரு பிரதேசம். சரியோ, நீங்க ஈர்ப்பு புலத்துல ஏதாவது ஒரு புள்ளி ஒன்றை கருதுங்கோ. ஈர்ப்பு புலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட், அந்த புள்ளிக்கு நீங்க என்ன செய்யுங்கோண்டா, முடிவிலி தூரத்துக்கு போய் போங்கோண்டு ஏன் சொல்றதுண்டா, அதாவது நீங்க ஈர்ப்பு புலமே இல்லாத ஒரு இடத்துக்கு போங்க. சரியோ, இப்ப நீங்க கருதுற இந்த புள்ளி எங்க இருக்குது, ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருக்குது. ஈர்ப்பு புலம் எந்த இடத்துல இல்லாம போகும்னு கேட்டா, இப்ப இதுக்கு முதல்ல நாங்க படிச்சோம் ஈர்ப்பு புல வலிமை, அதுக்கான சமன்பாட்டை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு ஹோலுக்கு வெளியால ஈர்ப்பு புல வலிமைக்கு சமன்பாடு gm/r². இது ஒரு ஹோலுக்கு வெளியால இருக்கிற புள்ளின்னா ஜிக்கு சமன்பாடு. இதை நாங்க கடைசியா படிச்ச விடையும். அவ இப்ப பூமியின் ஈர்ப்பு எந்த இடத்துல இல்லாம போகும் என்று கேட்டா, இப்ப இதுதான் பூமி இருக்குது, பூமிக்கு அண்மையில புவியின் ஈர்ப்பு செயற்படுது. அந்த பூமியின் ஈர்ப்பு என்பது எந்த இடத்துல இல்லாம போகும் என்று கேட்டா, நீங்க கொஞ்சம் தள்ளி இங்கால போய் நின்றாலும் பூமி தன்னிட நோக்கி இழுக்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அங்க நின்றாலும் புவி இழுக்கும். அந்த ஈர்ப்பு எங்க பூச்சியமாகும்டா, அந்த ஜி எப்ப 0 ஆகுதுண்டா, ஆர் இன்ஃபினிட்டி ஆனதான் 0 ஆகும். அதாவது இதுல இருந்தீங்க முடிவிலி தூரத்துக்கு போகும். முடிவிலி தூரத்துக்கு போகக்குள்ளதான் ஈர்ப்பு பூச்சியம் ஆகும். சரியோ, அப்ப இங்க பாருங்க, ஏன் நான் முடிவிலிக்கு போக சொல்றேன்னா, ஈர்ப்பு புலமே இல்லாத ஒரு தேசத்துக்கு போங்க. ஈர்ப்பு புலமே இல்லாத ஒரு இடத்துல போய் அங்க இருந்து ஒரு கிலோகிராம் திணி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருக்கிற ஒரு 1 கிலோகிராம் திணிவு எடுங்க. அந்த 1 கிலோகிராம் திணிவு என்ன செய்யுங்க, அதுல இருந்து கருதப்படுகின்ற இந்த புள்ளிக்கு கொண்டு வாங்க. ஈர்ப்பு புலமே இல்லாத ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல இருந்து ஒரு கிலோகிராம் திணிவை எடுத்துக்கொண்டு கருதப்படுகின்ற இந்த புள்ளியை நோக்கி கொண்டு வாங்க. அப்படி ஒரு பொருளை நீங்க 1 கிலோகிராம் பொருளை கொண்டு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்கன்றதை பாருங்க. அதை அங்கிருந்து நகர்த்தி கொண்டு வர்றதுக்காக நீங்க செய்யும் வேலை என்ன, எத்தனை ஜூல் வேலையை செய்யறீங்கள் என்றதை கவனியும். அப்படி ஒரு 1 கிலோகிராம் நீங்க கொண்டு வர்றதுக்கு நீங்க ஒரு சும்மா வைப்போம் ஒரு 1000 ஜூல் வேலையை நீங்க செய்ய நேர்ந்தால், 1000 ஜூல் அளவான வேலையை நீங்க செய்தீங்கண்டா, இந்த புள்ளியினுடைய ஈர்ப்பு அழுத்தம் வரையறுக்கப்படும். அப்படி என்றால் இந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் 1000 ஜூல் பெர் கிலோகிராம் என்று வரையறை செய்யப்படும். 1000 ஜூல் பெர் கிலோகிராம். இப்படி கிலோகிராமுக்கு மேல -1 வந்தா அது பெர் கிலோகிராம். அப்படி என்று சொன்னா இந்த விளக்கம், 1 கிலோகிராமை கொண்டு வருவதற்கு 1000 ஜூல் வேலையை நீங்க செய்திருக்கிறீர்கள். விளங்குதோ? அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு புள்ளியினுடைய ஈர்ப்பு அழுத்தம் என்பது என்னன்னு சொன்னால், முடிவிலி தூரத்தில இருந்து 1 கிலோகிராம் திணிவை கருதப்படும் புள்ளிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்படும் வேலை அந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் என்று வரையறுக்கிறோம். சரியோ, அந்த ஈர்ப்பு அழுத்தத்தை நாங்க பொதுவா V என்ற குறியீட்டால குறிக்கிறோம். சரியோ, சரி, இப்ப பாருங்க, 1 கிலோகிராம கொண்டு வர்றதுக்கு செய்யற வேலையை V என்று வரையறுத்தால், வரைவிலக்கம் தான் உள்வாங்கிடும். ஒரு கிலோகிராமுக்கான வேலையை 1 கிலோகிராமுக்கான வேலையை V என்று வரையறுத்தால், அதே முடிவில இருந்து ஒரு M கிலோகிராம கொண்டு வர்றதுக்கான மொத்த வேலை எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. 1 கிலோகிராமுக்கான வேலை V ஆம். அப்ப M கிலோகிராமுக்கான வேலை அது V into M என்று வரும்.
ஒரு கிலோகிராமுக்கான வேலை V அண்டா அப்போ m கிலோகிராமுக்கு எவ்வளோ வேண்டா V இன்டு விளங்குதா. ஆகவே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த சமன்பாடு. V ஈர்ப்பு அழுத்தமுடைய ஒரு புள்ளிக்கு முடிவிலியில் உள்ள m கிலோகிராமை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு செய்யப்படும் வேலை W சமன் Vm என்று வரும். இது ஒரு m கிலோகிராமை கொண்டு வர்றதுக்கான வேலை. சரியோ? ரைட். காணிங்கோ இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொன்னான் இந்த ஈர்ப்பு புலம் என்ற பாடமும் இதுக்கு பிறகு நீங்க படிக்க போற மின் புலம் என்ற பாடமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சரியோ? இங்க ஈர்ப்பு அழுத்தம் ஒன்று படிக்கிற மாதிரி நாளைக்கு மின்புலத்துல மின் அழுத்தம் ஒன்று படிப்பீங்க ஒரு விடயத்தை. சரியோ? இப்ப இந்த மின் அழுத்தம் பற்றி நான் சும்மா சில விடயங்களை சும்மா ஹாய்க்கன் பாருங்க. மின் அழுத்தம் பற்றின சில விடயங்களை கதைப்போம். அதையும் நாங்க V என்ற குறியீட்டால தான் குறிக்கிறோம். சரியோ? மின் அழுத்தம் இங்க பாருங்க ஏதாவது ஒரு இப்ப இப்படித்தான் ஈர்ப்பு புலம் என்று சொன்னா அது ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசம். அந்த பிரதேசத்துல ஈர்ப்பு விசை தாக்கும். மின்புலம் என்று சொன்னா மின் விசை தாக்கக்கூடிய பிரதேசம். அதுல மின் விசை தாக்கும். பொதுவா எங்க ஈர்ப்பு புலம் உருவாகும்டா திணிவுகளை சூழ உள்ள பிரதேசம் ஈர்ப்பு புலமா மாறும். அதே மாதிரி எங்க மின்புலம் உருவாகும் என்று கேட்டா ஏற்றங்களை சூழ உள்ள பிரதேசம் மின்புலமா மாறுமா. சார்ஜஸ் ஏற்றங்கள் இருந்தா அந்த ஏற்றங்களை சூழ உள்ள பிரதேசம் மின்புலமா மாறுதாம். இது ஈர்ப்பு புலம் போல அது மின்புலம். சரியோ? அவ இப்ப நீங்க என்ன செய்யுங்கோண்டா ஒரு மின்புலம் ஒன்றை கருதுங்கோ. அதுல இப்படி யோசிப்போம். ஒரு நேரேற்றம் இதுல ஒரு பிளஸ் சார்ஜ் ஒரு நேரேற்றம் ஒரு இடத்துல நிக்குதுன்னு வைப்போம். சரியோ? ஏற்றங்கள்ல ரெண்டு வகையான ஏற்றம் இருக்குது, நேரேற்றம் மறையேற்றம். சரியோ? அப்புறம் அடுத்ததா படிப்போம். மின்புலத்துல படிப்போம். பாருங்க அதுல ஒரு நேரேற்றம் நின்று கொண்டு மின்புலத்தை உருவாக்குற நிலைமையை கருதுங்க. இப்ப நேரேற்றத்தால உருவாக்கப்பட்ட ஒரு மின்புலத்துல ஏதாவது ஒரு புள்ளியினுடைய மின் அழுத்தம்ன்றது எப்படி வரையறுக்கப்படுகிறது என்றால் முடிவிலி தூரத்தில இருந்து ஒரு கூலோம் பெருமானம் உள்ள ஒரு நேரேற்றம் ஒன்றை அந்த புள்ளிக்கு கொண்டு வாங்கோ. முடிவிலில் இருக்கிற ஒரு கூலோம் நேரேற்றம் ஒன்றை கொண்டு வாங்க பிளஸ் சார்ஜ். சரியோ? அந்த ஒரு கூலோம் நேரேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு வேலை செய்யறீங்கன்னு பாருங்க. அதுதான் அந்த புள்ளியின் மின் அழுத்தமா. ஈர்ப்பு புலத்துல சகல வரைவிலக்கணங்களும் பெர் கிலோகிராமை அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணங்களா இருக்கும். ஒரு கிலோகிராமை கொண்டு வர்றதுக்கான வேலை, ஒரு கிலோகிராமில் தாக்கும் விசை, இப்படியெல்லாம் பெர் கிலோகிராம் வரைவிலக்கணங்கள். மின்புலத்துல அதெல்லாமே ஒரு கூலம் நேரேற்றத்தை அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணம். சரியோ? அவ நீங்க ஒரு கூலம் நேரேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க செய்ய போற வேலை தான் அந்த புள்ளியின் மின் அழுத்தமா. இதை யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல ஒரு பிளஸ் ஏற்றம் நிக்குது. நான் இந்த பிளஸ் ஏற்றத்தை ஒரு இடத்துல நிலைப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஓட விடாம நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். சரியோ? ஓட விடாம இவரை நிப்பாட்டி போட்டு அங்க முடிவில் நினைக்கிற இன்னொரு பிளஸ் 1 கூலம் ஏற்றத்தை நான் அங்கே இருந்து இழுத்து கொண்டு வரேன். சரியோ? இப்ப இவரை ஓட விடாம பிடிச்சு வச்சுக்கொண்டு நீ நில்லண்டு பிடிச்சு வச்சுக்கொண்டு அவரை இழுத்து கொண்டு வரேன். கொண்டு வரைக்கும் கவனிங்கோ ஒத்த ஏற்றம் கொண்டு தள்ளும். இந்த பிளஸ் அந்த பிளஸை தள்ளும், கிட்ட வர விடாம தள்ளும். புது அதை பிடிச்சு தள்ளும். இப்ப அதையும் மீறி நீங்க அதை இழுக்க வேணுமெண்டா கட்டாயம் நீங்க ஒரு விசை கொடுக்கத்தான் வேணும். இதை என்ன செய்யும்? அதை பிடிச்சு தள்ளுது. அதையும் தாண்டி எங்க கொண்டு வரணுமெண்டா நீங்க ஒரு விசையை கொடுத்து இழுத்து கொண்டுதான் வந்து சேர்த்த வேண்டி இருக்கும். சும்மா வராது. அவ நீங்க தெளிவா உங்களுக்கு விளங்குது. இவரை ஓட விடாம பிடிச்சு வச்சுக்கொண்டு அவர்ல ஒரு விசையை கொடுத்து இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்படி கொண்டு வரைக்க நாங்கள் அதன் மீது ஒரு விசையை பிரயோகிக்கிறோம், அசைக்கிறோம். சரியா? ஒரு விசையை பிரயோகிக்கிறோம், அசைக்கிறோம். விசையும் இருக்குது அசைவும் இருக்குதுன்றா அந்த இடத்துல நீங்க வேலை செய்ய போறீங்கன்னு தான் அர்த்தம். ஆகவே அதை இழுத்து கொண்டு வர்றதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க, நீங்க வேலை செய்வீங்க. நீங்க செய்யற வேலை ஒரு 100 ஜூல் என்று சொன்னா அல்லது ஒரு 50 ஜூல் என்று சொன்னா இந்த புள்ளியினுடைய மின்னழுத்தம் வரையறுக்கப்படுகிறது 50 ஜூல் பெர் கூலோம் என்று வரையறுக்கப்படுகிறது. அந்த புள்ளியின் மின் அழுத்தம் 50 ஜூல் பெர் கூலோம். ஒரு கூலோமை கொண்டு வருவதற்கு
50 ஜூல் வேலை செய்யப்படுகிறது. பாருங்க, இதைத்தான் நாங்க மின்னழுத்தம் V என்று வரையறுக்கிறோம். மின்னழுத்தம் V என்பது ஒரு கூலோமை கொண்டு வருவதற்கான வேலை. அப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப நாங்க இப்படி சொல்லலாம், முடிவிலில் இருக்கிற ஒரு கூலோமை கொண்டு வர்றதுக்கான வேலை V என்றா, அதே முடிவிலில் இருந்து Q ஏற்றத்தை கொண்டு வர்றதுக்கான மொத்த வேலை அது W சமன் VQ என்று வரும். ஒரு கூலோமை கொண்டு வர்றதுக்கான வேலை V ஆம். அப்ப Q கூலோமை கொண்டு வர்றதுக்கான வேலை VQ என்று வரும். விளங்குதா? இதே மாதிரி ஒரு சமன்பாடு மின்புலத்துல பிறகு படிப்போம். சரியோ? ரைட். அப்ப இப்ப என்ன கேட்க வந்த விடயம் என்னண்டா, இந்த பிளஸ் சார்ஜை ஓட விடாம பிடிச்சு வச்சுக்கொண்டு இந்த ஒரு கூலம் நீங்க இழுத்து கொண்டு வாரீங்களோ, அப்படி நீங்க அதை இழுத்து கொண்டு வரும்போது நீங்க ஒரு வேலை செய்யறீங்க 50 ஜூல். ஒரு கூலமே யோசிங்க, ஒரு கூலமே நான் இழுத்துக்கொண்டு வரேன், கஷ்டப்படுறேன், வேலை செய்கிறேன், சரி 50 ஜூல் வேலையை செய்து அதை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த கேள்வி, நான் செய்த அந்த 50 ஜூல் வேலை எங்க போயிட்டுது என்று கேட்கிறேன். என்னால செய்யப்பட்ட அந்த 50 ஜூல் வேலை எங்க? இவர் ஓட விடாம பிடிச்சு வச்சிருக்கேன், அவரை பிடிச்சு இழுத்து கொண்டு வரேன், இழுத்து கொண்டு வந்து அவரையும் கொண்டு சேர்த்துட்டேன், 2 பேரையும் பிடிச்சு தான் வச்சிருக்கேன், விட்டா ஓடிடும். கவனிங்க, இப்போ நான் இதுலேருந்து கையை விட்டுனா இதோ ஓடிடும், என் ஒத்த ஏற்ற மொழி ஒன்று தள்ளும், இதுல இருந்து கையை விட்டுனா இதோ ஓடிடும். இப்போ நான் 2ஐயும் பிடிச்சு வச்சுக்கொண்டு நிற்கிறேன், பிடிச்சு வச்சுக்கொண்டு கேட்குறேன், நான் செய்த 50 ஜூல் வேலை எங்கேன்னு கேட்குறேன், எங்கே போயிட்டு சொல்லுங்க? சக்தி ஆக்கோ அழிக்கவோ முடியாது. இந்த 50 ஜூல் எங்கேன்னு கேட்குறேன். கவனிங்க, அந்த 50 ஜூல் இந்த இடத்துல இந்த தொகுதிக்குள்ள அழுத்த சக்தியா மாறும். பொட்டன்ஷியல் எனர்ஜி, அழுத்த சக்தி. பொதுவாக கவனிங்க, ஒரு தொகுதியிட்ட அழுத்த சக்தி இருக்குதா இல்லையான்றதை நீங்க எப்படி அறியலாம்டா, அந்த தொகுதியில இருக்கிற பொருட்கள் கையை விட்டோன்னா ஓடக்கூடிய நிலையில இருக்கும். ஏதோ ஒரு பக்கமா எந்த பொருளை நீங்க கை விட்ட உடனே ஓட ரெடியா இருக்குதோ அதுட்ட அழுத்த சக்தி இருக்குது. ஒரு பொருளை நீங்க சுயாதீனமா கையை விட்ட உடனே அது அசையக்கூடிய பொருள்ண்டா அந்த பொருள் வந்து அழுத்த சக்தியை கொண்டிருக்குது. அப்ப நான் சொல்றேன், இப்ப இதை இழுத்து கொண்டு வந்து இங்க வச்ச பிறகு அது கையை விட்டா ஓடுறக்கூடிய ஏற்றம் தான், இழுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த தொகுதியில 2 பேர்ல இருந்து நான் ஏர்ல இருந்து கை எடுத்தாலும் ஓடும். அப்ப நிச்சயமா இந்த தொகுதிக்கு என்ன வந்துட்டுது? ஒரு அழுத்த சக்தி வந்துட்டுது. எங்க இருந்து அந்த அழுத்த சக்தி வந்ததுன்னு கேட்டா, இந்த ஏற்றத்தை இழுத்து கொண்டு வர்றதுக்கு நான் செய்த வேலை இருக்கல 50 ஜூல், அந்த 50 ஜூல் தான் அங்க அழுத்த சக்தியா மாறுது. சரியோ? ஸோ விளங்கி கொள்ளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மின்புலத்திலே இருக்கட்டும் அல்லது ஈர்ப்பு புலமாக இருக்கட்டும், ஒரு முடிவிலில இருக்கிற ஒரு ஏற்றத்தை அல்லது ஒரு திணிவை கருதப்படுகின்ற ஒரு புள்ளிக்கு கொண்டு வாரதுக்கு எவ்வளவு வேலை செய்யப்படுகிறதோ அந்த வேலை அந்த தொகுதியிட்ட அல்லது அந்த திணிவில அழுத்த சக்தியா மாறும். முடிவிலில் இருக்கிற ஒருவரை கொண்டு வருவதற்கான வேலை தான் அழுத்த சக்தியா மாறும். அதாவது கவனிங்கோ, இப்பதான் நீங்க முதல் தடவையா ஈர்ப்பு அழுத்த சக்திக்கான ஒரு சமன்பாட்டை கேள்விப்படுறீங்க. அதாவது V ஈர்ப்பு அழுத்தமுடைய ஒரு புள்ளிக்கு, V ஈர்ப்பு அழுத்தமுடைய ஒரு புள்ளிக்கு நீங்க முடிவிலில் இருக்கிற ஒரு M திணிவை கொண்டு வருவீங்களா இருந்தா அதுக்கு நீங்க செய்த வேலை V இன்டு M என்று வரும். அல்லது V மின்னழுத்தம் உள்ள ஒரு புள்ளிக்கு முடிவிலில் இருக்கிற ஒரு Q ஏற்றத்தை கொண்டு வந்தால் அதுக்கு நீங்க செய்த வேலை VQ என்று வரும். நீங்க செய்த வேலை தான் என்னவா மாறும் என்றாலாம் அழுத்த சக்தியா மாறுமாம். ஆகவே இந்த V அழுத்தம் உள்ள புள்ளிக்கு Q ஏற்றம் வந்தால் கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலை VQ தான் அங்க அழுத்த சக்தியா மாறும். ஸோ அங்க அழுத்த சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு சமன்பாடு VQ என்று வரும். அந்த வேலை தான் அழுத்த சக்தி. அதே மாதிரி கவனிங்க, இங்க ஒரு V ஈர்ப்பு அழுத்தமுடைய புள்ளிக்கு M திணிவை கொண்டு வந்தால் அதை கொண்டு வர்றதுக்கு நீங்க செய்த வேலை இருக்கല്ലോ VM, அந்த VM தான் அழுத்த சக்தியாக மாறும். ஆகவே ஈர்ப்பு புலத்தில் அழுத்த சக்திக்கு சமன்பாடு V இன்டு M. அப்ப நாங்க இந்த இடத்துல யோசிப்போம், என்ன புதுக்க சொல்றாய், மெக்கானிக்ஸ்ல அழுத்த சக்தி MGH படிச்ச நாங்கள்
அப்ப அது அழுத்த சக்தி இல்லையான்னு நீங்க கேட்கலாம். கவனிங்கோ, அது அழுத்த சக்தி இல்லை. எம்ஜிஹெச் என்ற சமன்பாடு அழுத்த சக்திக்கு சமன்பாடு இல்லை. சரியோ? அது என்ன என்று கேட்டா, இங்க நான் சொல்ற கதை விளங்குதா பாருங்க. ஒரு இப்ப இது ஒரு புவியின் மேற்பரப்புன்னு வையுங்க. இது புவி, தரை. சரியோ? தரை மட்டம் வையுங்க. நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? அழுத்த சக்தி உடைய பொருள் கையை விட்டா இயங்கும் என்று சொல்றேன். அழுத்த சக்தி உடைய பொருள் கையை விட்டா இயங்கும். சரியா? எந்த ஒரு பொருள் இயங்காம நிக்குமோ அதுக்கு தான் அழுத்த சக்தி இல்லை. அப்ப இப்ப பாருங்க, தரைக்கு மேல ஒரு பொருள் ஒன்று இருக்குது. தரைக்கு மேல உள்ள இந்த பொருள்கிட்ட அழுத்த சக்தி இருக்குதான்னு கேட்டா இருக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. என்ன கையை விட்டா கீழே விடும். சரியோ? சரி. கீழே விழுந்திருக்கிற இந்த பொருள்கிட்ட அழுத்த சக்தி இருக்குதான்னு கேட்டா, தரையில விழுந்த பொருளுக்கு அழுத்த சக்தி இருக்குதான்னு கேட்டா நீங்க பாதி பேர் இப்ப இல்லையான்னு சொல்லுவீங்க. ஆனா அது போய் தரையில விழுந்த பொருள்கிட்டையும் அழுத்த சக்தி இருக்குது. எப்படி என்று கேட்டா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பொருள்ல இருந்து நீங்க எப்படி யோசிங்க? அந்த தரையில திடீரென்று இந்த இடத்துல ஒரு பள்ளம் உண்டு, ஒரு குழியொண்டு ஏற்படுத்தப்பட்டால் இப்ப இந்த பொருள் இதே இடத்துல நிக்குமான்னு கேட்கிறேன். நிக்காதல்லோ. அது என்ன செய்யும்? கீழே போய் விடும். அப்ப இந்த பொருள் கூட இயங்கக்கூடிய பொருள் தான். அதை விளங்கி கொள்ளுங்க. அது இங்க போய் விழுந்தா பிறகும் என்ன நடக்கும்? திருப்பியும் கீழே போக ரெடியான தான் இருக்கு அந்த பொருள். அவ எந்த பொருள் எல்லாம் இயங்குறதுக்கு ஆயத்தமா இருக்குதோ அது எல்லாத்திட்டையும் அடுத்த சக்தி இருக்குது. அவ இவர்கிட்ட இருக்குதா? இருக்குது. இவர்கிட்ட இருக்குதா? இருக்குது. இருக்குது. எல்லா பொருள்கிட்டையும் அடுத்த சக்தி இருக்குது. சரியோ? ஆனா உங்களுக்கு தெரிய வேணும், கீழே இருந்து மேல போக போக அந்த பொருட்களுக்கு அழுத்த சக்தி கூடும். அதை பற்றி கொஞ்சம் பொறுத்து கதைப்போம், ஆழமா கதைப்போம். மேல சாய்ங்க மெக்கானிக்ஸ் அறிய வச்சு யோசிங்க. பொருள் மேல போக போக அழுத்த சக்தி கூடும், கீழே வர வர குறையும். அதெல்லாம் சரி, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லா பொருள்கிட்டையும் அழுத்த சக்தி இருக்கிறத விளங்கி கொள்ளுங்க. அப்ப நாங்க இப்படி வருவோம், இது ஒரு எம் திணிவுடைய பொருள் என்று வையுங்கோ. இது ஒரு எம் திணிவுடைய பொருள் என்றா அந்த பொருளுக்கு நிறை கீழ் நோக்கி செயற்படும் எம்ஜி. 1 கிலோகிராம்ல தாக்குறது ஜி என்றா எம் கிலோகிராம்ல எம்ஜி என்ற விசை தாக்குது. சரியோ? இப்ப நீங்க என்ன செய்யுங்கோண்டா, இந்த பொருளை ஒரு எச் உயரத்தால மேல உயர்த்த வேணும் என்று வைப்போம். ஒரு எச் தூரம் மேல தூக்க போறீங்க. அப்படி ஒரு எம் திணிவுடைய ஒரு பொருளை எச் தூரம் நீங்க மேல தூக்க வேணுமெண்டா அதன் மீது நீங்க ஒரு விசை ஒன்றை பிரயோகிக்க வேணும். அந்த விசை குறைந்தபட்சம் இந்த எம்ஜிக்கு சமனா இருக்க வேணும். ஒரு மட்டா தூக்க வேணுமெண்டா, மட்டாக தூக்க வேணுமெண்டா இந்த நிறைக்கு சமனான ஒரு விசையை நீங்க கொடுக்க வேணும். சரி, அப்படி நீங்க நிறைக்கு சமனான ஒரு விசையை கொடுத்து அந்த பொருளை நீங்க எச் தூரம் மேல தூக்கினால் அதுல நீங்க ஒரு வேலை செய்வீங்கள். அந்த வேலை எவ்வளவுன்னு கேட்டா, விசை தர அசைந்த தூரம், அந்த விசைக்கு பதிலாக எம்ஜி என்று போடுங்கோ, அசைந்த தூரம் h. ஸோ நீங்க எம்ஜிஹெச் என்ற ஒரு வேலையை செய்வீங்கள். நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அவ்வளத்தால அவருடைய அழுத்த சக்தி அதிகரிக்கும். நீங்க செய்த வேலை எவ்வளவோ அந்த பெருமானத்தால அழுத்த சக்தி அதிகரிக்கும். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. எம்ஜிஹெச் என்பது அழுத்த சக்திக்கான சமன்பாடு இல்லை. ஒரு பொருள் சிறிய தூரங்கள் அசைக்கப்படும் போது, ஒரு சின்ன தூரத்தால உயர்த்தப்படும் போது அல்லது ஒரு சின்ன தூரத்தால கீழே இறக்கப்படும் போது அழுத்த சக்தி மாற்றத்துக்கான சமன்பாடு தான் எம்ஜிஹெச். ஒரு எச் உயரம் மேல தூக்கினீங்கன்னா அழுத்த சக்தி எம்ஜிஹெச்சால கூடும். அதே எச் தூரம் கீழே வந்தா அழுத்த சக்தி எம்ஜிஹெச்சால குறையும். எம்ஜிஹெச் என்பது அழுத்த சக்தி மாற்றத்துக்கான சமன்பாடே தவிர அழுத்த சக்திக்கு சமன்பாடு இல்லை. காணிங்கோ, அதுவும் இதுல வேற இந்த சமன்பாடு எப்ப வலிதாகும்டா, நீங்க ஒரு சின்ன தூரம் அசைச்சா மட்டும்தான் வலிதாகும். ஒரு பூமியில இருந்து ஒரு 50 மீட்டர் மேல தூக்குறீங்க, 100 மீட்டர், அந்த மாதிரி ஒரு சின்ன தூரங்கள் அசைக்குதான் இது வலிதாகும். ஏனண்டா நாங்க இப்ப இன்றைக்கு கொஞ்சம் ஆழமா படிச்சு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நேற்று பார்த்து நாங்கள் ஒரு ஈர்ப்பு புல வலிமை தூரத்தோட, ஒரு கோளின் காரணமான ஈர்ப்பு புல வலிமை தூரத்தோட இப்படி மாறும் என ஒரு கோளுக்கு. அப்ப அந்த கோளினுடைய மேற்பரப்புல தான் பாருங்க ஜி உயர்வா இருக்கும்.
மேற்பரப்பை விட்டு அங்கால போக போக ஜி குறையுமல்லோ. அப்ப நீங்க வந்து ஒரு கோளின் மேற்பரப்புல இருந்து, இப்ப பூமி வந்து 6400 கிலோமீட்டர் கோளம் பூமி. இப்ப நீங்க புவியின் மேற்பரப்புல இருக்கிற ஒரு பொருளை அதுல இருந்து சில 100 மீட்டர்கள் மேல உயர்த்தினீங்கண்டா, ஒரு 100 கிலோமீட்டர், சாரி 100 மீட்டர் 100 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 200 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், அப்படி சில 100 கிலோமீட்டர்கள் மேல தூக்கினா அங்க ஜி வந்து பயங்கரமா அப்படி குறைய தொடங்கிடும். இந்த கிராஃபின் படி பாருங்க, இதுல இருக்கிற ஜி இங்க இருக்காது, சர்தியா ஜி குறையும். அப்படி ஜி குறையிற சந்தர்ப்பம் வந்துட்டுதுன்னா இந்த சமன்பாடு வலிதாகாம போயிடும். இது வந்து எப்ப நீங்க எழுதலாமண்டா, விசை தர அசைந்த தூரம்ன்றதை நீங்க எப்ப சிம்பிளா கையாளலாமண்டா, அந்த விசை வந்து ஒரே அளவா இருந்தா தான் நீங்க ஈஸியா எழுதலாம். ஒரே விசையோட அசைக்கப்படுற பொருளுக்கு தான் விசை தர அசைந்த தூரம் வேலையை தரும். அந்த விசை வந்து மாறிக்கொண்டு இருந்துச்சுன்னா கஷ்டம், ஒரு பாவிக்கிறார். அவ நான் சொல்றேன், நீங்க பெரிய தூரம் நகர்த்தி விட்டீங்கண்டா, இதுல இருந்து பெரிய தூரம் 100-200 கிலோமீட்டர் நகர்த்து, 1000 கிலோமீட்டர், அப்படியே பெரிய தூரங்களுக்கு நகர்த்தினா ஜி வந்து கணிசமா குறையும். அப்ப இந்த சமன்பாடு எம்ஜிஹெச் கூட வெளிதாகாம போயிடும். சரியோ? அப்ப ரெண்டு விடயம் விளங்கிக் கொள்ளுங்க. எம்ஜிஹெச் என்பது அழுத்த சக்திக்கான சமன்பாடா? இல்லை, அழுத்த சக்தி மாற்றத்துக்கு சமன்பாடு. சரி, எல்லா நேரமும் பயன்படுத்தலாமா? அதுவும் இல்லை. சின்ன தூரங்கள் அசைக்கும் போது, பூமியின் மேற்பரப்புல இருந்து சுமார் 50-100 மீட்டர் சின்ன தூரம் என்னவும் அசைச்சா ஜி பெருசா மாறாது, ஜி அதே அளவில் இருக்கும் எடுத்துக்கொண்டு ஓகேன்னு சொல்லலாம். 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் சேட்டலைட்ஸை மேல தூக்குறோம் கீழே தூக்குற வேண்டாம், அதுக்கு இது கூட செல்லுபடியாகாது. அப்ப ரெண்டு நிபந்தனை இருந்தா தான் இதை நீங்க பாவிக்கலாம். அழுத்த சக்தி மாற்றம் சிறிய உயரங்களின் ஊடாக நகர்த்தப்படும் போது மட்டும், அதுதான் எம்ஜிஹெச் செல்லுபடியா. இப்ப நாங்க படிக்கிற இந்த சமன்பாடு இருக்குல்லோ, இதுதான் முதல் தடவையா நீங்க ஒரு பொருளின் அழுத்த சக்தி எவ்வளவுன்றதை எழுத பழகுறீங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல இருக்கிற பொருள்கிட்ட அழுத்த சக்தி இருக்குதான்னு கேட்டா இருக்குது, எவ்வளவு இந்த பாயிண்ட் அழுத்த சக்தி என்றா அதுக்கு சமன்பாடு இதுதான். இதுதான் அந்த சமன்பாடு. விளங்குதோ? அப்ப இதை பற்றி கொஞ்சம் போக போக உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் எழுதி போட்டு திருப்பி கதைப்போம். சரியோ? அப்ப நீங்க இப்ப ஹெடிங் போட்டுட்டீங்க, ஈர்ப்பு அழுத்தம் என்ற ஒரு ஹெடிங் போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி ஹெடிங்கை போடுங்க, ஈர்ப்பு அழுத்தம் மட்டும் போடுங்க. போட்டுட்டு எழுதுங்க, நான் சொல்றது வரைவிலக்கணம் எழுதுங்க. ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் புள்ளிக்கு, ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் புள்ளிக்கு முடிவிலியில் உள்ள 1 கிலோகிராம், 1 கிலோகிராம் திணிவொன்றை, முடிவிலியில் உள்ள 1 கிலோகிராம் திணிவொன்றை கொண்டு வர செய்யப்படும் வேலை அப்புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் என வரையறுக்கப்படும். அப்புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் என வரையறுக்கப்படும். அப்புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் என வரையறுக்கப்படும். கிள அலகு எழுதுங்க. அலகு ஜூல் பெர் கிலோகிராம். அலகு ஜூல் பெர் கிலோகிராம். கீழே ஒவ்வொரு பாயிண்ட் ஃபார்முலா எழுதி கொண்டு வருவோம். இங்க பாருங்க, இந்த ஈர்ப்பு அழுத்தம் வந்து நாங்கள் வரையறுத்தது முடிவிலில் இருக்கிற 1 கிலோகிராமை கொண்டு வருவதற்கான வேலை. பாருங்க, 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கான வேலையைத்தான் ஈர்ப்பழுத்தம் என்று வரையறுக்கிறோம். ஸோ ஈர்ப்பழுத்தம்ன்றது ஒரு வகையில வேலை, ஒரு 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கான வேலை.
வேலைன்றது திசையற்ற கணியம், எண்ணிக்கணியம். வேலை திசை இல்லை, எண்ணிக்கணியம். ஆக கவனிங்க, அந்த ஈர்ப்பு அழுத்தம்ன்றதும் எண்ணிக்கணியம்ன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. முதலாவது பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு அழுத்தம் ஓர் எண்ணிக்கணியம் ஆகும். ஈர்ப்பு அழுத்தம் ஓர் எண்ணிக்கணியம் ஆகும். அடுத்த முடிவா எழுதுங்க. அடுத்த முடிவா எழுதுங்க. கேபிட்டல் வி ஈர்ப்பு அழுத்தமுடைய, கேபிட்டல் வி ஈர்ப்பு அழுத்தமுடைய புள்ளி ஒன்றிற்கு, கேபிட்டல் வி ஈர்ப்பு அழுத்தமுடைய புள்ளி ஒன்றிற்கு முடிவிலியிலுள்ள, முடிவிலியிலுள்ள, முடிவிலியில் உள்ள சிம்பிள் எம் திணிவுடைய பொருள் ஒன்றை, முடிவிலியில் உள்ள சிம்பிள் எம் திணிவுடைய பொருள் ஒன்றை, எம் திணிவுடைய பொருள் ஒன்றை கொண்டு வர செய்யப்படும் வேலை, எம் திணிவுடைய பொருள் ஒன்றை கொண்டு வர செய்யப்படும் வேலை, செய்யப்படும் வேலை. கீழே இந்த சமன்பாட்டு எழுதுங்க. W சமன் Vm, W சமன் Vm. இந்த சமன்பாட்டு எழுதிக்கொள்ளும். செய்யப்படும் வேலை W சமன் Vm. அடுத்த முடிவா எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. எழுதுங்க. முடிவிலியில் உள்ள, முடிவிலியில் உள்ள திணிவொன்றை, முடிவிலியில் உள்ள திணிவொன்றை கருதப்படும் புள்ளிக்கு கொண்டு வர, கருதப்படும் புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை, கருதப்படும் புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை அத்திணிவில், அத்திணிவில் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும், அத்திணிவில் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும், அத்திணிவில் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். திணிவில் சும்மா எழுதுறதா தொகுதிக்குள்ள நிற்கும் அந்த சக்தி ஒன்று. இதை பரவாயில்ல, நீங்க சும்மா திணி வண்டி எழுதும். அத்திணிவில் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். சரியோ? அடுத்த முடிவா எழுதுங்க. அடுத்த முடிவா எழுதுங்க. எனவே, எனவே கேபிட்டல் வி ஈர்ப்பு அழுத்தமுடைய ஓர் புள்ளியில், கேபிட்டல் வி ஈர்ப்பு அழுத்தமுடைய ஓர் புள்ளியில் காணப்படும், காணப்படும் சிம்பிள் எம் திணிவுடைய பொருள் ஒன்று, சிம்பிள் எம் திணிவுடைய பொருள் ஒன்று, எம் திணிவுடைய பொருள் ஒன்று கொண்டுள்ள, கொண்டுள்ள ஈர்ப்பு அழுத்த சக்தி, கொண்டுள்ள ஈர்ப்பு அழுத்த சக்தி. கீழே இந்த சமன்பாட்டு எழுதுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான சமன்பாட்டு எழுதுங்க. PE சமன் V into M, PE சமன் V into M. நாங்கள் செய்த அந்த வேலை Vm தான் அப்படியே அழுத்த சக்தியா மாறுது. இதுல உங்களுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதுல யோசிச்சு பாருங்க விளங்கும். இந்த நேரேற்றம் அதை தள்ளுது, அதையும் ஒரு இழுத்து கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன். நான் செய்த வேலை தான் அங்கே அழுத்த சக்தியா மாறுது. அவன் நான் செய்த வேலை VQ, அது அப்படியே அழுத்த சக்தியா மாறி நிற்கும். அதே மாதிரி தான் நீங்க Vm அழுத்த சக்தியா மாறி நிற்கும். சரியோ?
அடுத்த விடயம் பாருங்க. இதுல இப்படி யோசிப்போம். இன்னொரு ஈக்குவேஷனை பற்றி சொல்ற நீங்க பாருங்க. இப்ப இதுல ஒரு புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் 1000 ஜூல் பெர் கிலோகிராம் வைப்போம். அப்ப உங்களுக்கு விளங்குது, முடிவிலே இருக்கிற 1 கிலோகிராம் இங்க வர 1000 ஜூல் வேலை செய்யும். இங்கால இன்னொரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் 1200 ஜூல் பெர் கிலோகிராம் வைப்போம். அதன் ஈர்ப்பழுத்தம் 1200 ஜூல் பெர் கிலோகிராம். அப்படி என்று சொன்னா முடிவிலே இருக்கிற 1 கிலோகிராம இங்க கொண்டு வர 1200 ஜூல் வேலை செய்ய வேணும். சொல்லுங்க, இப்ப முடிவிலே இருக்கிற 1 கிலோகிராமை நாங்க இங்க கொண்டு வரதுக்கு 1000 ஜூல் வேலை செய்ய வேண்டி இருக்குது. அதே இந்த வரைவிலக்கணம் சொல்லுது 1200 ஜூல் பெர் கிலோகிராம். அதாவது முடிவிலே இருக்கிற 1 கிலோகிராம இங்க கொண்டு வர 1200 ஜூல் வேலை செய்ய வேணும். அப்படி என்று சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 1 கிலோகிராம் பொருளை இங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. சரியோ, 1 கிலோகிராம் இங்க கொண்டு வர 1000, அதுவே அங்க இருந்து இங்க கொண்டு வர 1200. அப்ப நீங்க இதுல இருந்து இங்க கொண்டு வர வேணுமெண்டா ஒரு 200 செய்தா காணும். கடுமையா யோசிக்காதீங்க, சும்மா சிம்பிளா யோசிங்க. அதாவது இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1200 செய்ய வேணும். இந்த பாதையால வந்தீங்கன்னா இப்படி வந்தாலும் அதே 1200 தான் செய்ய வேணும். ஆனா நீங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள 1000 வேலை செய்திருவீங்க. அப்ப இன்னும் ஒரு 200 தான் செய்ய வேண்டி இருக்கும். அப்ப நீங்க ஒரு 1 கிலோகிராம இதுல இருந்து இதுக்கு நகர்த்த 200 ஜூல் வேலை செய்ய வேணும். அது விளங்குது. 1 கிலோகிராம நகர்த்துறதுக்கு 200 ஜூலண்டா, இதே நீங்க ஒரு 3 கிலோகிராம நகர்த்த வேண்டி இருந்தா, ஒரு 3 கிலோகிராம நகர்த்த வேண்டி இருந்தா நீங்க எவ்வளவு செய்ய வேண்டி வந்திருக்கும்? 1 கிலோகிராமுக்கு 200. அப்ப 3 கிலோகிராமுக்கு 600 ஜூல் வந்திருக்கும். விளங்குதோ? 1 கிலோகிராமுக்கு 200. அப்ப நீங்க 3 கிலோகிராம நகர்த்த 600 ஜூல் வேலை செய்ய வேணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, ஈர்ப்பு புலத்துக்குள்ளேயே ஏதாவது 2 புள்ளிகளை உங்களுக்கு தந்து போட்டு அந்த புள்ளிகளுக்கு இடையில ஒரு திணிவை நகர்த்துறதுக்கு எவ்வளவு வேலை செய்ய வேணும் என்று கேள்வி வந்தா வரும். பாப்போம் அடுத்தடுத்து வரும். கவனிங்க, கணிப்புகள்ல ஒரு திணிவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கான வேலையை பற்றி கேட்டால் அதுக்கு ஒரு நியம சமன்பாட்டு வடிவம் சொல்றேன்னு கவனிச்சு கொள்ளுங்க. என்ன செய்யுங்கோண்டா, அந்த திணிவு குறித்த திணிவு எந்த புள்ளியிலிருந்து எந்த புள்ளிக்கு போகுதுன்னு வேறுங்கோ. அதுல ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும், ஒரு இறுதி புள்ளி இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, அந்த இறுதி புள்ளியினுடைய ஈர்ப்பு அழுத்தம் இருக்குல்லோ, இறுதி புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம், இதுல இருந்து ஆரம்ப புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தத்தை கழியுங்கோ. கழிக்க ஒரு நம்பர் வரும். அதான் நான் சொன்ன 200. 1200ல 1000 கழிச்சிங்கன்னா 200 வரும். அதனை கொண்டு போன இந்த திணிவால பெருக்கினா இந்த விட வரும். விளங்குதோ? ஆகவே ஈர்ப்பு புலத்தில் ஏதாவது ஒரு புள்ளி ஏயிலிருந்து இன்னும் ஒரு புள்ளி பிக்கு நீங்க ஒரு திணிவொன்றை இடமாற்ற போறீங்களா இருந்தா, ஏயிலிருந்து பிக்கு ஒரு திணிவொன்றை நகர்த்த போறீங்கன்னு வைப்போம். அந்த திணிவு ஒரு எம் வைப்போம். ஒரு எம் திணிவை நகர்த்த வேணுமெண்டா அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை எப்படி வருமென்று கேட்டா, அந்த வேலைக்கான சமன்பாடு கடைசியா நாங்க எந்த புள்ளிக்கு போறோம்னு பார்க்கணும். அந்த புள்ளி பி. அப்ப இறுதியா நாங்க போற புள்ளி இருக்குல்லோ, அந்த இறுதி புள்ளியினுடைய மின் அழுத்தத்தில இருந்து ஆரம்ப புள்ளியினுடைய மின் அழுத்தத்தை கழிச்சு கொண்டு போற திணிவால பெருக்குமோ. கடைசியா போன புள்ளி பி ஆண்டா பியின் மின் அழுத்தத்திலிருந்து ஆரம்ப புள்ளி ஏயின் மின் அழுத்தத்தை கழிச்சு கொண்டு போற திணிவால பெருக்கினம் என்றால் அது வேலைக்கான விடைய தரும். சரியோ? அவ எழுதுங்க அடுத்த பாயிண்ட் ஃபார்முல, அடுத்த முடிவா எழுதுங்க. ஈர்ப்பு புலத்தில் ஓர் புள்ளி ஏயிலிருந்து வேறோர் புள்ளி பிக்கு
ஒரு புள்ளி ஏயிலிருந்து வேறொரு புள்ளி பிக்கு சிம்பிள் எம் திணிவுடைய பொருள் ஒன்றை சிம்பிள் எம் திணிவுடைய பொருள் ஒன்றை நகர்த்துவதற்கு செய்ய வேண்டிய வேலை அது கீழே இந்த சமன்பாட்டு எழுதுங்க. செய்ய வேண்டிய வேலை கீழே இந்த சமன்பாட்டு எழுதுங்க. W சமன் VB மைனஸ் VA இன்டு M. இறுதி அழுத்தம் சய ஆரம்ப அழுத்தம் தர கொண்டு போற திணிவு. சரி, அடுத்த விடயம் பாருங்க. திருப்பி ஒருக்கா இந்த மின்புலம் கதைக்கு வாங்கோ. முடிவிலில் இருக்கிற ஒரு கூலோம் ஏற்றத்தை கருதப்படுகின்ற புள்ளிக்கு கொண்டு வர்றதுக்கு செய்ய போற வேலை தான் அந்த புள்ளியின் மின்னழுத்தம் என்று வரையறுக்கலாம். இதுல பாருங்க, அந்த மின்புலமா இருக்கட்டும் அல்லது இப்ப நாங்க படிக்கிற ஈர்ப்பு புலமாக இருக்கட்டும், இதுல ஒரு சின்ன குறியீட்டை நாங்க பயன்படுத்தி பழகிறோம். என்ன என்றால், மின்புலத்திலேயோ அல்லது ஈர்ப்பு புலத்திலேயோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வேலையை நாங்கள் செய்ய வேண்டி வந்தால், நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வேலை செய்ய வேண்டி வந்தால் அந்த வேலைக்கு பிளஸ் குறிய கொடுக்கிறோம். நாங்க வேலை செய்தா வேலை பிளஸ். ஒருவேளை சில இடங்கள்ல நாங்க வேலை செய்யாம புலம் தானே வேலை செய்யும், கொஞ்சம் போக விளங்கும். அப்படி புலம் வேலை செய்தா அதுக்கு மைனஸ் குறி கொடுக்கும், அந்த வேலைக்கு மைனஸ் குறி. நாங்க வேலை செய்தா வேலை பிளஸ், புலம் வேலை செய்தால் அந்த வேலை மைனஸ். சரியோ? என்ன நான் சொல்றேன்டா, இவங்க பாருங்கோ, இதுல இவ முடிவில் இருக்கிற ஒரு கூலம் நேரேற்றத்தை இங்க கொண்டு வாரீங்களோ, கொண்டு வரைக்க இந்த நேரேற்றம் வரவிடாம தள்ளும். அதையும் இழுத்து கொண்டு வரணும் வேண்டா, நீங்க ஒரு விசை கொடுத்து இழுத்து கொண்டு வர வேணும். அந்த இடத்துல நீங்க தான் விசை கொடுப்பீங்கள், நீங்க தான் கஷ்டப்படுவீங்கள், நீங்கள் தான் வேலை செய்வீங்கள். நீங்கள் வேலை செய்வீங்களா இருந்தா அந்த வேலை பிளஸ் 50 என்று வரும். ஸோ பிளஸ் 50 ஜூல் பெர் கூலோம் அந்த புள்ளியின் மின் அழுத்தம். இதே போல ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இதே மின்புலத்தை ஒரு மறையேற்றம் உண்டாக்குதுன்னு வைப்போம். மின்புலம்ண்டா மின்விசை தாக்குற பிரதேசம். மின்புலம் எப்ப உருவாகும்ண்டா ஏற்றங்களை சூழ உள்ள பிரதேசம் மின்புலமா மாறும். அதுல ஏற்றம் நேரேற்றமும் இருக்குது, மறையேற்றமும் இருக்குதல்லோ. அப்ப நேரேற்றத்தாலையும் மின்புலம் உருவாக்க முடியும், மறையேற்றம் ஒன்று தானும் மின்புலத்தை உருவாக்கிடும். அப்ப இப்ப நீங்க என்ன செய்யுங்க, மறையேற்றம் ஒன்றினால் உண்டாக்கப்பட்ட மின்புலத்தை யோசியுங்கோ. அதுல ஏதாவது ஒரு புள்ளியின் மின் அழுத்தம் உங்களுக்கு தேவையாண்டு வையுங்கோ. ஒரு புள்ளியின் மின் அழுத்தம் உங்களுக்கு தேவையாண்டா வரைவிலக்கணம் சொல்லுது, நீ முடிவிலிக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு கூலோம் நேரேற்றம் ஒன்று எடுத்துக்கொண்டு வா. அந்த ஒரு கூலோம் நேரேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு வேலை செய்யப்படுகிறதோ அதுதான் இந்த புள்ளியின் மின் அழுத்தம் என்று சொல்லுது. ஒரு கூலோம் நேரேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுதான் மின்னழுத்தம். அப்ப இப்ப இதுல நான் அந்த ஒரு கூலோம் ஏற்றத்தை கொண்டு வர போய்க்கு இது விடாம தடுத்தது, அள்ளினது. அதையும் தாண்டி இழுத்து கொண்டு வர்றதுக்கு நான் விசை கொடுத்தனா, நான் அசைச்சனா, நான் வேலை செய்யறேன், வேலை பிளஸ். ஆனா இப்ப இங்க யோசிச்சு பாருங்க, முடிவில் இருக்கிற ஒரு கூலோம் இங்க கொண்டு வர வேணும். இதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க கஷ்டப்பட்டு விசை கொடுத்து இழுத்தா தான் வரும் நினைக்கிறீங்களா? தேவையில்லை. ஏன்னா மைனஸும் பிளஸும் ஒன்றே ஒன்று கவரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப நீங்க அந்த முடிவில் இருக்கிற அந்த ஒரு கூலம் நேர ஏற்றத்தை சும்மா தொடக்கி விட்டாலே காணும், இந்த மைனஸ் சார்ஜ் அதை பிடிச்சு இழுக்கும், தன்னை நோக்கி இழுத்து வேண்டா அது தானாவே ஓடி வரும். நாங்க கஷ்டப்பட தேவையில்லை, நாங்க வேலை செய்ய தேவையில்லை, நாங்க பார்த்து கொண்டுண்டா காணும் அந்த ஏற்றம் அங்கிருந்து இங்க வரும். சொல்ல விடுங்கோ. இந்த சந்தர்ப்பத்துல விசை பிரயோகிக்கப்படுகுதான்னு கேட்டா ஓம் பிரயோகிக்கப்படுகுது. இந்த ஏற்றம் அதன் மீது ஒரு விசையை கொடுக்குது. அசைக்கப்படுகுதா? ஓம் அசைக்கப்படுகுது. அந்த ஏற்றம் அசைஞ்சு அணிங்க வருது. விசையும் இருக்குது அசைவும் இருக்குதுண்டா வேலை இருக்கும். என்னடா வேலைண்டா விசை தர அசைந்த தூரம். அப்ப வேலை இங்க நடைபெறுது, ஆனா அந்த வேலையை நான் செய்யல, நாங்க கஷ்டப்பட இல்லை. யார் செய்தது? அப்ப
இந்த ஏற்றம் செய்தது, அல்லது இன்னொரு வழியில சொன்னா புலம் செய்தது. புலம் வேலை செய்தா அந்த வேலை மைனஸ்ல வரும். அப்ப இந்த ஒரு கூலோம் இங்க கொண்டு வர்றதுக்கு 50 ஜூல் வேலை செய்யப்பட்டிருக்கண்டு வைப்போம். அப்ப இந்த புள்ளியின் மின்னழுத்தம் 50 ஜூல் per கூலோம் என்று வரும். ஆனா அந்த வேலையை நாங்க செய்ய இல்ல, புலம் செய்யுது. அப்ப அது மைனஸ்ல வரும், -50 ஜூல் per கூலோம். அப்ப இந்த புள்ளியின் மின்னழுத்தம் +50 ஜூல் per கூலோம், இது -50 ஜூல் per கூலோம். சரியோ? அதே அந்த பிளஸ் மைனஸ் வழங்கப்படுதுன்றது யார் வேலை செய்தாருன்றதை பொறுத்தது. அந்த மாதிரி இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஈர்ப்பு புலம் தியரிக்குள்ள வாங்க. இப்ப முதல்ல இருந்து திருப்பி கதைப்போம். சொல்லுங்க, ஈர்ப்பு புலம்ண்டா என்ன? ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசம். எங்க ஈர்ப்பு புலம் உருவாகும்? திணிவுகளை சூழ உள்ள பிரதேசம் ஈர்ப்பு புலமா மாறும். அப்ப இப்ப இதுல ஒரு திணிவு ஒன்று வந்துட்டுதுன்னு வைப்போம், ஒரு பூமியும் வந்துட்டுது. இப்ப இப்படி ஒரு திணிவு பிரசன்னமாகி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு புள்ளியின், இப்ப இதுதான் ஈர்ப்பு புலம், இதை சுத்தி இருக்கிற இடம் ஈர்ப்பு புலம். அந்த ஈர்ப்பு புலத்துல உள்ள ஏதாவது ஒரு புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால், ஒரு புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் வேணும் என்றால் நீங்க என்ன செய்யலாம்? முடிவிலில இருக்கிற 1 கிலோகிராம் திணிவை அந்த புள்ளிக்கு கொண்டு வர வேணும். 1 கிலோகிராம் திணிவை கொண்டு வரதுக்கான வேலை தான் அந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம். இப்ப நீங்க 1 கிலோகிராம் திணிவை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு 1 கிலோகிராம் அங்க இருந்து இங்க கொண்டு வர ட்ரை பண்ணினால் இந்த திணிவு அந்த திணிவை கவரும். இங்க ஈர்ப்பு விசை தள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஈர்க்கும், அது கவரும். அவ என்ன நடக்குமெண்டா, இந்த திணிவின் மீது இந்த திணிவு தன்னை நோக்கி ஒரு விசையை உண்டாக்கும், தன்னை நோக்கி ஈர்க்கும். அவ இவர் மீது ஏதாவது விசை தாக்குமோன்னு கேட்டா தாக்கும். இவர் மீது விசை தொழிற்படுமாண்டா தொழிற்படும். ஆனா அதை நாங்க கொடுத்தோமா? இல்ல, இந்த திணிவு கொடுக்கும். அவ இவரால விசை பிரயோகிக்கப்படும், அசைக்கப்படும், ஆகவே வேலை செய்யப்படும். ஆனா அந்த வேலையை நாங்க செய்ய இல்லை, இந்த திணிவு செய்தது அல்லது புலம் செய்தது என்று சொல்லலாம். அப்ப இந்த திணிவை இங்க கொண்டு வரதுக்கு ஒரு 1000 ஜூல் வேலை நடைபெற்றிருந்தால் 1000 ஜூல் வேலை நடைபெற்றிருந்தால் அந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் 1000 ஜூல் பெர் கிலோகிராம் என்று சொல்லலாம். 1 கிலோகிராம கொண்டு வரதுக்கு 1000 ஜூல் வேலை செய்யப்படுகிறது. ஆனால் அந்த வேலையை நான் செய்ய இல்லை. முடிவில் இருக்கிற அந்த திணிவை இங்க கொண்டு வரதுக்கான வேலையை இதுதான் செய்தது, புலம் செய்தது. புலம் செய்தால் அது மைனஸ்ல வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, மின்புலத்துல நீங்க பாத்தீங்கண்டா சில புள்ளிகளின் மின் அழுத்தம் பிளஸ்ல வரும், சில புள்ளிகளின் மின் அழுத்தம் மைனஸ்ல வரும். மின்புலத்துல மின் அழுத்தம் பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஆனால் ஈர்ப்பு புலத்துல ஈர்ப்பு அழுத்தம் தனியா மைனஸ்ல மட்டும்தான் வரும், பிளஸ்ல வராது. எந்த ஒரு கோளுக்கு பக்கத்துல உள்ள ஒரு புள்ளிக்கும் எந்த ஒரு கோளுக்கு அண்மையிலையும் முடிவிலில் இருக்கிற ஒரு 1 கிலோகிராமை கொண்டு வருவதற்கு நீங்க வேலை செய்ய தேவை வராது. முடிவிலில் இருக்கிற ஒரு துணிவை கோளுக்கு கிட்ட கொண்டு வர்றதுக்கு நான் வேலை செய்ய தேவையில்லை. அந்த கோள் தானாகவே அதை பிடிச்சு எடுக்கும், அதுவே வேலை செய்யும். ஆகவே வேலையை நாங்க செய்தாதான் பிளஸ், புலம் செய்தா மைனஸ். ஆகவே நான் சொல்றேன், ஒரு புள்ளியினுடைய ஈர்ப்பு அழுத்தம் என்பது ஒருபோதும் பிளஸ்ல வராது, மைனஸ்லேயே தான் வரும். ஈர்ப்பு புலத்தின் எந்த ஒரு புள்ளியினது ஈர்ப்பு அழுத்தமும் விட மைனஸ்ல தான் வருமாம். சரியோ? எழுதி கொள்ளுங்க. அடுத்தடுத்த பாயிண்ட் ஃபார்முல அடுத்த முடிவா எழுதுங்க. ஈர்ப்பு புலத்தில் அல்லது மின்புலத்தில், ஈர்ப்பு புலத்தில் அல்லது மின்புலத்தில் வெளிநபர் ஒருவரால் வேலை செய்யப்படின், வெளிநபர் ஒருவரால் வேலை செய்யப்படின் அவ்வேலைக்கு நேர் பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ்
பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி குறி வழங்கப்படும். அவ்வேலைக்கு நேர்குறி வழங்கப்படும். நேர்குறி வழங்கப்படும். தொடர்ந்து எழுதினாலும் சரி அல்லது அடுத்த முடிவா எழுதினாலும் சரி எழுதுங்க. புலத்தால் வேலை செய்யப்படின், புலத்தால் வேலை செய்யப்படின், புலத்தால் வேலை செய்யப்படின் அவ்வேலைக்கு அவ்வேலைக்கு மறை பிரக்கெட்டுக்குள்ள மைனஸ் பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி குறி வழங்கப்படும். அவ்வேலைக்கு மறை குறி வழங்கப்படும். அடுத்த முடிவா எழுதுங்க. ஈர்ப்பு புலத்தில் எந்த ஒரு புள்ளியினதும் ஈர்ப்பு புலத்தில் எந்த ஒரு புள்ளியினதும் ஈர்ப்பு அழுத்தம் எந்த ஒரு புள்ளியினதும் ஈர்ப்பு அழுத்தம் மறை குறியுடையதாகவே காணப்படும். மறை குறி உடையதாகவே காணப்படும். மறை குறி உடையதாகவே காணப்படும். ரைட். சாரங்க இப்ப அடுத்த விடயத்துக்கு வருவோம். இது ஒரு எம் திணிவுடைய கோள். இந்த கோளின் மையத்திலிருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி. மையத்திலிருந்து அந்த புள்ளிக்கான தூரம் ஆர். இப்ப எங்களுக்கு இந்த புள்ளியினுடைய ஈர்ப்பு அழுத்தம் எவ்வளவு? இப்ப இந்த கோளின் காரணமான ஈர்ப்பு புலத்தில் இப்புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தத்தின் பெருமானம் என்ன என்றதுக்கான ஒரு கோவை எடுக்க போறோம். அவ அந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு கேட்டா வரைவிலக்கணம் சொல்லுது முடிவிலியில் இருக்கிற 1 கிலோகிராம் திணிவை அந்த புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படுகின்ற வேலைதான் ஈர்ப்பழுத்தம் என்று சொல்லுது. அப்ப நானும் இப்ப என்ன செய்ய போறேன், முடிவிலில் இருக்கிற ஒரு 1 கிலோகிராம் அங்கே இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு வேலை செய்யப்பட வேணும் என்றதை கணிக்க போறேன். இங்க பாருங்கோ, அந்த 1 கிலோகிராம் நீங்க அங்க இருந்தீங்க நகர்த்தி கொண்டு வாரீங்கன்னு வைப்போம். அல்லது இந்த ஈர்ப்பு புலம் அல்லது இந்த கோள் அதன் மீது ஒரு விசையை கொடுத்து அதை இழுத்து கொண்டு வருகுதுன்னு வைங்களேன். முடிவிலில் இருக்கிற 1 கிலோகிராம் இப்பதான் வந்து கொண்டிருக்குதா அவரை இங்க கொண்டு வர்றதுக்கான வேலை தான் ஈர்ப்பழுத்தம். சரி, இப்ப அந்த 1 கிலோகிராம் அங்கிருந்து கொண்டு இருக்கிறோம். அதை கொண்டு வர்றதுக்கான அந்த வேலையை இவர் தான் செய்ய போறார், இவர் தான் இழுக்கிறார், நான் ஒன்றும் செய்யலை, அவர் தான் செய்ய போறார். ஆனா அந்த வேலையை நீங்க மதிப்பிட போனீங்கன்னா நீங்க மெக்கானிக்ஸ்ல படிச்ச சமன்பாடு வேலை என்று சொன்னால் விசை தர அசைந்த தூரம். நீங்க இப்படி ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த திணிவை அங்கிருந்து இங்க கொண்டு வர்றதுக்கான வேலைய நீங்கள் அவ்வளவு சுலபமா கணிக்க இயலாது. சும்மா எளிய சிம்பிளான மேட்ஸ்ல கண்டுபிடிக்க இயலாது. விசை தர அசைந்த தூரம் சிம்பிளா சுருக்கி விட வராது. ஏன் சொல்லுங்க பாபம், இந்த விசை இருக்குல்லோ இவருக்கும் இடையில செயற்படுகின்ற விசை, அந்த ஈர்ப்பு விசை இடைத்தூரத்துல தங்கி இருக்குது. அந்த 2 பேருக்கும் இடையிலான இடைத்தூரம் விசையில தாக்கம் செலுத்தும். gmm/r². 2 திணிவுகளுக்கு இடையில தாக்குற ஈர்ப்பு விசைக்கு சமன்பாடு gmm/r². அப்ப அந்த இடைத்தூரம் மாறிச்சுதண்டா, இந்த இடைத்தூரம் மாறு இருக்குல்லோ அது மாற மாற ஈர்ப்பு விசை மாறும். அந்த திணிவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கொண்டு வந்தீங்கண்டா அது 2க்கும் இடையிலான தூரம் குறையும். அந்த இடைத்தூரம் குறைய குறைய விசை கூடும். அப்ப என்ன நடக்கும்னு கேட்டா கவனிங்கோ, அந்த திணிவில கிட்ட வர வர இன்னும் பெரிய விசை தாக்கி கொண்டு வரும். இதுல இருக்கும்போது உள்ள விசையை விட இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தோம்னா ஃபோர்ஸ் கூடவா இருக்கும், இன்னும் கூடவா இருக்கும். அப்படி அந்த விசை மாறிக்கொண்டே இருந்தால் நீங்க எந்த விசைன்னு போடுவீங்க? விசையற அசைந்த தூரத்துக்கு சரி விசையை போடுன்னு சொன்னா அதுல தாக்குற விசைக்கு என்ன தேர்ந்து போடுவீங்க? அது ஒவ்வொரு புள்ளியிலையும் வேற வேற மாதிரி தாக்குதல்லோ. ஆகவே கவனிங்கோ,
இதை உங்களால் அவ்வளவு சிம்பிளாக கணிக்க முடியாது. அதுக்காக கணிக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல இல்லை, கணிக்கலாம், சிம்பிளான மேத்ஸ்லேயே இல்லாது. இதை கணிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால், கணிதத்தில் தொகையீடுன்ற ஒரு விடயம் இருக்குது. இன்டிகிரேஷன், தொகையீடு பெரும்பாலும் நீங்கள் இன்னும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் அப்படி கணித தொகையீட்டை பயன்படுத்தி தொகையீட்டின் மூலம் இதை எங்களால் கண்டுபிடிக்க இயலும். அப்படி நாங்கள் தொகையீட்டின் மூலம் ஒரு 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கான வேலையை மதிப்பிட்டோம்டா, அதுக்கு ஒரு கடைசி விட வருமல்லோ. தொகையீட்டு கொண்டு வர, சுருக்கி கொண்டு வர, கடைசி அந்த வேலைக்குண்டு ஒரு விட வருமல்லோ. அந்த கடைசி முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நிறுவல் தேவையில்லை, சரியோ? நிறுவல் உங்களுக்கு தேவையில்லை. என்ன எல்லாருக்கும் தொகையீடு தெரியாது, பய படிக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால நிறுவல் தேவையில்லை, முடிவு மட்டும் தெரிஞ்சிருக்க வேணும். என்ன அந்த முடிவுன்னு பார்த்தா, கடைசியாக அந்த முடிவு இப்படி வருகுதாம். அது -GM/R இப்படி வந்து சேருமாம். ஒரு எம்துணியுடைய ஹோலின் மையத்திலிருந்து R தூரத்தில் உள்ள ஒரு புள்ளிக்கு முடிவிலில் இருக்கிற 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கான வேலை சுருக்கி கொண்டு வர கடைசியா இப்படி வந்து சேரும். இந்த மைனஸ் வந்து சுருக்கல்லே வரும். நாங்கள் ஒன்றும் விசேடமா போட இல்லை, அந்த கணித தொகையீட்டில் நாங்கள் சுருக்கி கொண்டு வரைக்கும் அந்த மைனஸ் வரும். 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கான வேலை தான் ஈர்ப்பு அழுத்தம். ஆகவே இந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தத்தை நான் V என்று எடுத்தால், அந்த Vக்கான சமன்பாடு -GM/R. ஒரு எம்துணியுடைய ஹோலின் மையத்திலிருந்து R தூரத்தில் ஈர்ப்பு அழுத்தத்துக்கு சமன்பாடு -GM/R. எம்ன்றது திணிவு, ஆர்ன்றது கருதப்படும் புள்ளிக்கான தூரம். பாருங்க, அந்த சமன்பாட்டிலே அந்த மைனஸ் வந்து சேரும். தொகையிட்டு கொண்டு வர மைனஸை கொண்டு வந்து அதுவே தரும். நாங்கள் முன்னுக்கே வேற வழியில் அறிஞ்சு கொண்டோம், இது மைனஸ் எல்லாம் வரப்போகுதுண்டு. வேலையை நாங்கள் செய்தா பிளஸ், புலம் செய்தா மைனஸ்ன்னு சொன்னோமோ. அப்போ இங்கே புலம் தான் செய்யும், அதால் ஈர்ப்படுத்த மைனஸாகவே தான் வரும்னு சொன்னோமோ. அதுக்கு ஏற்பதான் இந்த முடிவும் வந்து சேரும், சரியோ? அப்போ எழுதுங்க, அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. கேபிட்டல் M திணிவுடைய கோளொன்றின் மையத்திலிருந்து சிம்பிள் R தூரத்தில் உள்ள புள்ளியொன்றின் ஈர்ப்பு அழுத்தம், அல்லது ஈர்ப்பு அழுத்தம், சிம்பிள் R தூரத்தில் உள்ள புள்ளியொன்றின் ஈர்ப்பு அழுத்தம். பக்கத்துல பிராக்கெட்டுக்குள்ள எழுதுங்க. முடிவிலியில் உள்ள 1 கிலோகிராம் திணிவை கொண்டு வர, செய்யப்படும் வேலையாகும். முடிவிலியில் உள்ள 1 கிலோகிராம் திணிவொன்றை கொண்டு வர செய்யப்படும் வேலையாகும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு கீழே இந்த படத்தை வரைஞ்சு இந்த சமன்பாட்டை எழுதுங்கோ. வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு எழுதுங்கோ. எழுதிட்டீங்கன்னா அது கீழே முடியுங்க. அதை எழுதி அது கீழே முடியுங்க. எனும் சமன்பாட்டால் தரப்படும் என்று முடியுங்க. எனும் சமன்பாட்டால் தரப்படும் அப்படின்னு சொன்னா திருப்பியும் சொல்ல, நிறுவல் எல்லாம் தேவையில்லை, முடிவு தெரிஞ்சிருக்க வேண்டும், சரியோ? எனும் சமன்பாட்டால் தரப்படும். இங்க பாருங்க, இதுவே இந்த கோளினுடைய ஆரைய கேபிட்டல் R என்று சொன்னால், அந்த கோளினுடைய மேற்பரப்பின் ஈர்ப்பு அழுத்தம் சொல்லுவாப்பம் என்று கேட்டா, இதே சமன்பாட்டிலேருந்து கெஸ் பண்ணி எழுதுங்கோ. இந்த இடத்துக்கு ஈர்ப்பு அழுத்தம் எழுதும் போது சிம்பிள் R வரும். மையத்திலேருந்து அந்த புள்ளிக்கான தூரம் சிம்பிள் R.
அதுவே இப்போ இந்த புள்ளியை நான் கருதுனேன்னா மையத்திலிருந்து அதுக்கான தூரம் கேபிட்டல் ஆர். ஆகவே அது மைனஸ் ஜிஎம் ஓவர் கேபிட்டல் ஆர் வரும். சரியோ? அப்போ அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. அடுத்த முடிவாக எழுதுங்க. கோளின் ஆரை கேபிட்டல் ஆர் எனின் கோளின் ஆரை கேபிட்டல் ஆர் எனின் கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு அழுத்தம் கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு அழுத்தம் கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு அழுத்தம் கீழே இந்த சமன்பாட்டு எழுதுமா V சமன் மைனஸ் ஜிஎம் ஓவர் கேபிட்டல் ஆர். V சமன் மைனஸ் ஜிஎம் ஓவர் கேபிட்டல் ஆர். இந்த சமன்பாட்டு எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. MGH ஆனது சிம்பிள் MGH ஆனது அழுத்த சக்திக்கான சமன்பாடு அல்ல. MGH ஆனது அழுத்த சக்திக்கான சமன்பாடு அல்ல. ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதுங்க. அது அழுத்த சக்தி மாற்றத்திற்கான சமன்பாடு. அது அழுத்த சக்தி மாற்றத்திற்கான சமன்பாடு. அது அழுத்த சக்தி மாற்றத்திற்கான சமன்பாடு. திருப்பி ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து எழுதுங்க. தொடர்ந்து எழுதுங்க. பொருள் சிறிய உயரங்களினூடாக நகர்த்தப்படும் போது மாத்திரம் செல்லுபடியாகும். பாருங்க, இப்ப இந்த ஈர்ப்பு அழுத்தம் அதோட சம்பந்தப்பட்ட தியரி ஃபுல்லா காய்ச்சிட்டோம். சரியோ? இனி அடுத்த வகுப்புல கவனிங்க, இது சம்பந்தமான கேள்விகள் தான் இனி அடுத்ததாக கதைக்க போறோம். ஒருக்கா நீங்க இன்றைக்கு பார்த்துட்டு நாளையாம் கிளாஸுக்கு இடையில திருப்பி ஒருக்கா உங்களோட கோப்பியை நோட்ஸ் ஒருக்கா வாசிச்சு போட்டு நாளையாம் கிளாஸை பாருங்க. எடுத்தோடனே நாளையாம் கிளாஸ்ல திருப்பி கேள்விகளாக தான் வரும். இந்த சமன்பாடுகள் தேவைப்படும். சரி, நான் படித்த விடயங்களை திருப்பி ஒருக்கா ஃபுல்லாக வாசிங்க. முதல்ல இருந்து ஈர்ப்பு புலத்தில் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம், என்ன எழுதியிருக்கிறோம், கோப்பி ஒருக்கா வாசிச்சு போட்டு நாளையாம் கிளாஸ் வீடியோவை பாருங்க. ஏன்னாடா அதில் எல்லாம் இனி எல்லாம் கதைக்கப்படும். ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு புலச்சொறி வந்து பழைய சமன்பாடெல்லாம் மாற்றி கதைக்கக்குள்ள எல்லாம் ஞாபகத்துக்கு வர வேணும். சரி, நாங்கள் படிக்கிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் விளங்கும். இல்லாட்டி நீங்கள் ஆறுதலாக மூடி வச்சு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்பீடுக்கு சரி வராது. சரியோ? ஓகே, பார்த்து கொண்டு வாங்க. நாளைக்கு பார்ப்போமா.